செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். ஸ்நேகிதி சுபா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். கண்ணனை பற்றியும் கர்ணனை பற்றியும் ஒரு விதமான கதை நமக்கு தெரியும். அது கர்ணன் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் வந்தது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப பிரபலம். அதில் தன்னோட ரத்தத்தை தானமா, அதாவது ரத்தத்தை தர்மத்தை தானமா தந்தது எல்லாரும் தெரிஞ்சது தான். இங்கே ஒரு கதை, அதாவது இது ஒரு ஆன்மீக கதை தான். இந்த கதை மூலமா வேறு ஒரு விஷயம் நமக்கு தெரிய போகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வாழ்வில் முன்னேற 4 C வேணும். என்னென்ன C தெரியுமா? கோர்ட்டசி, நவநாகரிக செயல் உபச்சாரம், கியூரியாசிட்டி ஆர்வம், கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை, கன்சிஸ்டன்சி கொள்கை மாறாமல் நிலையா இருக்கிறது. இந்த 4 C இருந்தா நம்ம வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேறலாம். கதைக்குள்ள போலாமா? அந்த கதையோடது கண்ணனும் கர்ணனும் அவங்கள பத்தினது. இது மகாபாரத போரோட 17ஆம் நாள்ல நடந்ததா ஒரு புத்தகத்துல இருக்கு. மகாரதியான கர்ணனும் போர்க்களத்துல கீழே விழுந்துட்டான். கர்ணனோட முடிவை குறித்து பாண்டவர்கள் பாசறையில வெற்றியா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த உல்லாச வேலையில பாண்டவர்களோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்த கண்ண பரமாத்மா ரொம்ப கவலையோட உட்கார்ந்திருந்தாரு. அவரோட வாய் அடிக்கடி இந்த மண்ணுலகம் இன்று தலை சிறந்த ஒரு கொடையாளியை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாரு. தர்மபுத்திரனா யுஷ்டருக்கு யாரை புகழ்ந்தாலும் சரி, யாரோட நல்ல குணங்களை எவ்வளோ புகற்றி புகழ்ந்தாலும் சரி, பொறாமையே வராது. ஆனா தனஞ்சயனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு தன்னோட எதிரியான கர்ணனை கண்ணன் புகழ்வது கேட்டு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அதனால அவனோட முகத்தை தொங்க போட்டபடி உட்கார்ந்துருந்தான். அர்ஜுனனை பார்த்த கண்ணன் அவன்கிட்ட, அர்ஜுனா, உன்னை பார்த்தா நான் கர்ணனை அனாவசியமா புகழ்றேன்னு நீ நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு காரியம் செய், நீ இப்போது என் கீழே வா, தொலைவில் நின்று நான் என்ன பண்றேன்னு பாரு. கொடையாளியான கர்ணன் இன்னும் சாகல, அவனோட உயிர் ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போது இந்த நிலையில கூட அவனோட கொடைத்தன்மை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி கற்பனையா இல்ல நிஜமானு தெரியாது. ஆனா இந்த நிகழ்வு பதியப்பட்டிருக்கு ஒரு புத்தகத்துல. இரவு ஆயிடுச்சு. யுத்த பூமியில பிணம் தின்னும் நரிகளோட ஆட்சி அப்படி ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருந்துச்சு. இங்கும் அங்குமா சிலர் வேதனையோட முணங்கிக்கிட்டே இருந்தாங்க. போர் கருவிகளோட உடைந்த பாகங்கள், அம்பு துண்டுகள், பிணக்குவியல்கள், ரத்தத்துல சேரான தரை, இதனால அந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அர்ஜுனனை சிறு தூரத்துல நிக்க சொல்லிட்டு கண்ணன் தான் மட்டும் ஒரு அந்தனர் மாதிரி வேடம் போட்டு ரொம்ப சத்தமான குரல்ல, கர்ணா, கொடையாளி கர்ணா, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே நடந்தாரு. தரையில மூர்ச்சையோட கிடந்த கர்ணன் தலையை தூக்கி, என்னை அழைப்பது யார்? யாரப்பா சகோதரா, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டான். அந்தனர் கர்ணன் கிட்ட வந்தாரு. அவரு கர்ணன் கிட்ட, நான் ரொம்ப நம்பிக்கையோட உங்களை தேடி வந்தேன், எனக்கு கொஞ்சோன்னு தங்கமாவது வேணும்னு சொல்லி கேட்டாரு. கர்ணனும், ஐயா, தாங்கள் என் வீட்டுக்கு போங்க, என்னோட மனைவி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சாதாரண அந்தரனா இருந்தா போயிருப்பாரு திருப்பி. ஆனா கர்ணன் கூறியபடி கேட்கறதுக்கு அவர் ஒன்றும் சாதாரண பிராமணன் கிடையாது. வந்திருப்பது கண்ண பரமாத்மா. அவர்கிட்ட, அதாவது கர்ணன் கிட்ட கோபத்தை காமிக்கிறாரு அவரு. கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போ, இங்கும் அங்கும் என்னை ஏன் அலைய விடுற? நான் எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு கடுகளவு தங்கம்னாலும் வேணும், ஆனா இப்பவே வேணும் அப்படின்னு சொன்னாரு. கர்ணன் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. பிறகு அந்த அந்தனர்கிட்ட, ஐயா, என்னோட பல்லுல கொஞ்சோன்னு தங்கம் இருக்கு, தாங்கள் தயவு செய்து அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாரு. அதை கேட்டதுமே அந்தனருக்கு வந்ததே பாரு கோவம். ஒரு பிராமணிட்ட போய் ஒரு மனுஷனோட பல்ல புடுங்கன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு கோபத்தோட கேட்டாரு. கர்ணன் என்னதான் செய்வான்? இங்கும் அங்கும் பார்த்தான். பின்னாடி அங்க ஒரு கல் இருந்துச்சு. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லு கிட்ட போயிட்டான். தன்னோட உடலை இழுத்துட்டு அப்படியே மெதுவா போனான். கல்லு மேல பல்ல வச்சு இடிச்சான். பற்கள் உடஞ்சிருச்சு. அதை கையில எடுத்துட்டு அந்தனரை பார்த்து, சுவாமி, இப்போது இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். அதை பார்த்த அந்தனர், சீச்சி,
ரத்தத்துல தோய்ந்த புனிதமற்ற எலும்பு என்று கூறியபடி 2 அடி பின்னாடி போனாரு. கர்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்தியால தங்கத்தை மட்டும் பற்கள்ல இருந்து சுரண்டி எடுத்தான். அப்படி அதை ஏற்றுக்கொள்ள அந்தனர் மறுத்துட்டாரு. கர்ணன் அவனோட வில்லை எடுத்து கொடுக்குமாறாது கேட்டான். அதற்கும் அந்த அந்தனர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் கர்ணன் என்ன பண்ணா, தன்னை உடலை இழுத்து தன்னோட வில் இருக்கும் இடத்துக்கு மெல்ல போயிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் தன்னை தலையால அழுத்தி வில்லுல ஒரு பானத்தை வைத்து வர்ணாஸ்திரத்தை விட்டான். உடனே அதுல இருந்து உண்டான மழை கர்ணனோட கையில இருந்த பற்கள்ல இருந்த ரத்தத்தை நீக்கி தங்கம் சுத்தமாகறதுக்கு உபயோகப்பட்டுச்சு. இப்போது கர்ணன் ரொம்ப ஸ்ரத்தையோடு அதை அந்தனர்கிட்ட நீட்டி, இப்ப அதை ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டான். மறு வினாடியே, வேண்டிய வரத்தை கேள் கர்ணா அப்படின்னு கூறியவாறு அந்தனர் வேஷத்துல இருந்த கண்ணன் வெளிப்பட்டு கர்ணனுக்கு காட்சி கொடுத்தாரு. அர்ஜுனனுக்கு ரொம்ப வெக்கமா போயிருச்சு. அந்த இடத்திலே நின்னுட்டான். கர்ணன் இவ்வளவுதான் சொன்னான். மூவுலகிற்கும் அதிபதியான தாங்கள் என்னோட உயிர் பிரியும் இந்த வேளையிலையும் இங்க வந்திருக்கும் போது நான் எந்த வரத்தை கேட்கறது அப்படின்னு சொன்னான். உடனே கர்ணனோட உயிர் கண்ணனோட திருவடிகளிலே போயிடுச்சு. கொடையாளியான கர்ணன் பக்தியிலையும் சிலைத்தவன் இல்லை அப்படின்னது புரிய வச்சுட்டாரு அந்த கண்ண பரமாத்மா. இந்த கதை ஒரு வித்தியாசமாக நாம கேள்விப்பட்ட கதையிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருந்தாலும் இது திரும்ப திரும்ப கர்ணனோட கொடைத்தன்மையை தான் நமக்கு தெளிவுபடுத்துது. அதாவது கர்ணன் மிகச் சிறந்தவன், கொடையாளின்னு சில பேரும், இல்லை கர்ணன் ஒரு சாதாரண மனுஷன்தான், அவனும் கௌரவர்களோட சேர்ந்து நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சில சாராரும் சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் சரி, கர்ணன் ஒரு கதாபாத்திரம் இந்த மாதிரி வாழ்ந்திருந்தா அதை மதிச்சு நாம அதுல இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எந்த நிலையிலையும் நம்மளை ஏத்துக்கிட்ட கொள்கையை விட்டுறக்கூடாது. கர்ணனோட கொள்கை நான் கடைசி வரைக்கும் கொடையாளி அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னோட கொள்கையில பிடிவாதமா இருந்தா நாம சாதிக்கலாம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.